அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் குரு பெயர்ச்சியால் சக்கை போடும் நேரமாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் நவகிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. குரு 5ற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்துல ராகு கேதுவும் மிக வலுவாக சஞ்சரிப்பது, ராசியின் அதிபதியான சனியும் பாத சனியாக அமர்ந்திருப்பது என அனைத்துமே மகர ராசிக்காரர்களுக்கு சக்கை போடும் நேரமாக அமைத்து கொடுக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதை குரு பயிற்சி மிகவும் வலுவாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் குரு ராசிக்கு சமபலம் பொருந்தியவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய கவலைகள், சிரமங்கள், சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைப்பது அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. 9 மற்றும் லாபஸ்தானத்திலும் குருவினுடைய சுப பார்வை கிடைப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் மகத்தான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைத்து சக்கப்போடு போடும் நேரமாக அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பயிற்சி காரணமாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் சக்கை போடும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் நிறைவாக உள்ளன என்று பார்க்கும்போது, முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலிருந்து பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் நிச்சயமாக சக்கை போடும் நேரமாக அவருடைய சஞ்சார அமைப்போ அல்லது சுப பார்வையோ நிறைந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியையும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக நவகிரகங்களிலே வலிமை பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் அது பகை கிரகத்தின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைந்தாலும் நல்ல பலன் உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் அவரை நட்பு கிரகமாக அதாவது சகம கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் இந்த தருணம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் முக்கியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். உதாரணமாக ஒரு 2 குழந்தைகள் ஒரே மாதிரியான குணங்களை கொண்ட குழந்தைகள் ஒரு பள்ளியில் படித்து வருகின்றன. தங்களுடைய பள்ளி படிப்பை முடித்ததற்கு பிறகு உயர்கல்வியில் இருவரும் தாங்கள் விரும்பிய பாடப்பிரிவினை ஒன்றாக சேர்ந்து படிக்கின்றனர். இருவருடைய அறிவாற்றலும் சற்று சமபலம் பெற்றதாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகளில் சின்ன மாற்றம் இருக்கலாம். ஏனென்றால் ஒருவர் மிக வேகமாகவும் துடிப்பாகவும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர், மற்றொருவர் நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடியவர். ஆனால் இருவருடைய திறமையும் சமமாக உள்ள ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட 2 நபர்களும் தங்களுடைய கல்லூரி படிப்பையும் முடித்து உயர்கல்வியையும் முடித்து வேலை வாய்ப்பிற்காக செல்கின்றனர். வேலை வாய்ப்பிற்காக செல்லும் போது இருவரும் ஒரே நிறுவனத்தில் விண்ணப்பிக்கின்றனர். அந்த விண்ணப்ப பூர்த்தி செய்யப்பட்டு தேர்வு நாளானது ஒரே நாளில் வருகிறது. இருவருடைய மதிப்பெண்ணும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரே மதிப்பெண்ணாக அமைகிறது. சமபலம் பொருந்தியதால் இருவரும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகின்றனர். மிகவும் வேகமாக பேசக்கூடிய ஆற்றல் பொருந்திய அந்த நபர் என்னுடைய எடுத்துக்காட்டுதல் பிரசன்டேஷன் ஸ்கில்ல மிகவும் வலுவாக வெளிப்படுத்துகிறாருங்க. அப்போது அவருக்கு அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. மற்றொரு நபருக்கு இந்த வேலை வாய்ப்பானது நிராகரிக்கப்படுகிறதுங்க. இதனால் மனமுடைந்து போகக்கூடிய அந்த நபருடைய வாழ்வில் சூறாவளி போல் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பலவற்றை சந்திக்கிறார். எனவே மனம் உடைந்து துவண்டு போகக்கூடிய அந்த நபர் வேறு நிறுவனங்களிலும் வேறு துறை சார்ந்த பணிகளிலும் விண்ணப்பம் செய்கிறார். அங்கும் அவருடைய விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்டு தோல்வியை சந்திக்கிறாருங்க. இப்படி தொடர் தோல்வியை சந்தித்து வந்த அந்த நபர் மனம் உடைந்து துவண்டு போகவில்லை. என்றால் தன்னுடைய திறமை என்றாவது ஒரு நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்பை தேடித்தரும் என்று உணர்ந்த அந்த நபர் தன்னுடைய கல்வி
அறிவை மேலும் மேலும் வளர்த்து கொள்கிறார். தன்னிடம் இல்லாத திறமைகளையும் வளர்த்து கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறாருங்க. இப்போது அரசு வேலைக்கான போட்டித் தேர்வானது அறிவிக்கப்படுகிறது. இந்த தேர்வில் இந்த நிறுவனத்தில் வேலையில் உள்ள சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபரும் விண்ணப்பிக்கிறார். வேலையே இல்லாமல் அந்த நிறுவனத்தால் நிராகரிக்கப்பட்ட நபரும் விண்ணப்பிக்கிறாருங்க. இருவரும் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வை பூர்த்தி செய்கின்றனர். எழுத்து தேர்வின் முடிவானதும் அறிவிக்கப்படுகிறது. முடிவில் அதிக மதிப்பெண்ணுடன் அந்த வேலைக்கு நிராகரிக்கப்பட்ட நபர் வெற்றி பெறுகிறாருங்க. இதை பார்த்து நிறுவனத்தில் வேலை கிடைத்தது என்ற மகிழ்ச்சியில் இணைந்த அந்த நண்பர் கூட சற்று வருத்தம் கொள்கிறார். ஏனென்றால் அவருக்கு அந்த வேலை அந்த சமயத்தில் கிடைத்ததால் அவரால் இந்த போட்டித் தேர்வில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போயிற்று. ஏனென்றால் பல பணி சுமைகள் அதை முழுமையாக இந்த போட்டித் தேர்வுக்கு தயார் செய்வதற்குரிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இதன் காரணமாக அவருடைய திறமை அங்கு வெளிக்கொணர முடியாமல் போயிற்று. ஆனால் இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் தன்னுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தியதால் அந்த அரசு வேலைக்கு நிரந்தர அரசு வேலையில் இணையக்கூடிய தகுதியை பெற்று அந்த வேலை வாய்ப்பையும் பெற்று நிரந்தர வருமானத்தை பெறுகிறாருங்க. ஆனால் தனியார் துறையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த அந்த நபருக்கோ எப்போது வேண்டுமானாலும் சிக்கல்கள் வரலாம். தற்போதைக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட கொரோனா காலகட்டம் போன்று ஏதாவது சிக்கல்கள் வரும்போது சம்பளம் இல்லாமலோ அல்லது பாதியாகவோ குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிவிடும். ஆனால் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பை பெற்ற அந்த நபருக்கு அது போன்ற சிரமம் எதுவுமே இல்லைங்க. இது போன்றுதான் மனித வாழ்வில் பல்வேறு வகையில சூறாவளி போல் உங்களுடைய வாழ்க்கையை சிதறடிக்கக்கூடிய வகையில் பல சிரமங்கள் வரும் என்பது யதார்த்தமான உண்மைதான். பல தோல்விகளை கண்ட அந்த நபர் தன்னுடைய திறமையும் படிப்பின் மீதும் முழுமையாக நம்பிக்கை வைத்து தனக்கு அது எப்படியாவது மிகப்பெரிய வழியை காட்டும் என்ற முழு மனதுடன் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்து அதிக மதிப்பெண்ணுடன் வெற்றி பெற்று அந்த போட்டித் தேர்வில் அரசு வேலையையும் பெறுகிறாருங்க. அவருக்கு சக்கை போடும் நேரமாக மாறுகிறது. அதே போன்றுதான் குரு மிக வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தை சக்கை போடும் நேரமாக மாற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பை அவருடைய சஞ்சார அமைப்பும் சுப பார்வையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. இதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டாலே போதும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக இருப்பதால் அவருடைய சஞ்சார அமைப்பை எண்ணியோ அல்லது சூழ்நிலைகளை எண்ணியோ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவரின் பார்வையில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு, கேது என்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன. ஆனால் புதன் மற்றும் சுக்கிரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் புதன் மற்றும் சுக்கிரனின் பார்வையில் மிகவும் வலுவாக குரு பகவான் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. இது ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான். எனவேதான் வானியலின் அரசனாகவும் கிரகங்களின் தலைவனாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. மற்ற கிரக பெயர்ச்சியை விட மிக உன்னிப்பாக குரு பெயர்ச்சியானது பார்க்கப்படுகிறது. குருவின் அமைப்பு எப்படி உள்ளதோ அதை வைத்து நம்மளுடைய வாழ்க்கை நிலையை நிர்ணயித்துக் கொள்ள முடியும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிஷபராசிக்குள் நுழைந்திருப்பதால் சூறாவளி போல் சிதைந்திருந்த வாழ்க்கை அனைத்தையும் சரி செய்வதோடு சக்கை போடும் நேரமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே எந்த பணியாக இருந்தாலும் தொடர் தோல்வியாக இருந்தாலும் வெற்றி கிட்டும் வரை முயற்சி செய்தால் நிச்சயமாக இந்த வெற்றி நிரந்தர வெற்றியாக மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசி மற்றும் 9 லாபஸ்தானமாகிய 11 ஆகிய இடங்களில் கிடைப்பது இந்த தருணத்தில் ஏழரை சனியின் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பொன்னான ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அவருடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சிக்கல்கள், சிரமங்கள், பல்வேறு வகையில மன வருத்தம், போராட்டம் நிறைந்த சூழ்நிலையில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான
வாய்ப்பும் யோகமும் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு பகவான் இந்த தருணத்துல நீங்கள் எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். காதல் திருமணம் அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எந்த விதமான சூழ்நிலையிலும் பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. குடும்ப ரீதியாக மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். எதிர்பார்க்கிறபடியே புத்திரபாக்கியமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பண விரயம் கட்டுக்குள் இருக்குங்க. நல்ல பல செய்திகள் அபிவிருத்தியாக உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி 2ல் இருக்கிறாருங்க. அவர் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான பணிகளும் வெகுவளவில் நன்மை நிறைந்தவையாக மாறுகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. 5ல் நுழைந்திருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடத்தையும் வலுவாக பார்ப்பதால் தொழில்துறையில் இயக்கத்தக்க வகையில மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. லாபம் அனைத்து விதமான விஷயங்களிலும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நெருக்கடியான சூழ்நிலைகள் அனைத்தையும் குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதோடு புதிதாக இந்த தருணத்தில் வியாபாரம் தொழில் ரீதியான பணிகள்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் வியக்கத்தக்க வாய்ப்பு கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். எனவே கலைத்துறையில புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உருவாகும். திருக்கோவில் நாதஸ்வர வித்வான்கள் போதுவ மூர்த்திகள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் எழுத்தர்கள் நடிகைகள் நாட்டிய கலைஞர்கள் என அனைவருக்கும் சிறந்த முறையில் சக்கை போடும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக குரு உருவாக்கி கொடுக்கிற போகிறாருங்க. பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைந்து கொடுக்கிறார். இது நிச்சயம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் குரு பெயர்ச்சி துவங்கிய உடனே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிக்கான நல்ல செய்தி உங்களுக்கு இனிப்பாக கிடைப்பதற்கான யோகமும் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது. எதிர்பார்த்தபடியே வெற்றி கிடைப்பதால் கூடுதல் பொறுப்புகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. கல்வி சார்ந்த விஷயங்களில் பஞ்சமஸ்தானத்தில் குரு இருப்பதால் இந்த தருணத்தில் புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமையும். கல்வி ரீதியான சூழ்நிலை சிரமமின்றி மகிழ்ச்சியை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகள்ல விளைச்சலும் வருமானமும் அபரிவிதமாக கிட்டும். புதிதாக நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் யோகம் உண்டு. அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் 7.5 சனியாக இருந்தாலும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக உண்டு என்பதை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறார். கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய சிறந்த தருணமாக அமைகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகள் திட்டமிட்ட அனைத்தையுமே மிக சிறப்பான முறையில் பரிசாக உங்களுக்கு இன்பமயமாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான். ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறும். தொழிலிலும் அசுர வளர்ச்சி பெறும். இவை மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு ஒரு இனிமையான தருணம் என்றே சொல்லிவிடலாம். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக குரு பெயர்ச்சி துவங்கிய முதல் 3 மாதம் வரை வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும்.